வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் எக்ஸைஸ் என்னன்னா கிரியேட் ஏ Node.js சர்வர் யூசிங் எக்ஸ்பிரஸ் that store the data from the form of a JSON file and display in another page. So using the rendering handle barring concept. ஸோ ஹேண்டில் பார்ன்றது என்னன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஹேண்டில் பார்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஜின் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ ஹேண்டில் பார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சர்வர் சைட்லேருந்து வர ஒரு கான்செப்ட், ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம ஷோ பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின் தான் ஹேண்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சர்வர் சைடில் யூஸ் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட். சரிங்களா? ஸோ ஹேண்டில் பார் மாதிரி வந்து நிறைய டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் Node.jsலாம் வச்சுருப்பாங்க, எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்றது என்னென்ன ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சர்வர் சைட் ரெண்டரிங் சொல்லுவாங்க. ஒரு கிளைண்ட்டு ஒரு சர்வரை ஆக்சஸ் பண்ணுவார். ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு டேட்டா பேஸுக்கு போய் டேட்டா எடுத்துகிட்டு வந்து சர்வர் மூலிமா வந்து சர்வர்லேருந்து என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சர்வர் சைட் ரெண்டரிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம கொடுக்க போகிற ஒரு ரெக்வஸ்ட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், அது ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டுன்னு கொடுக்குற ரெக்வஸ்ட்டு சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து என்ன பண்ணுவோம், அந்த டேட்டா பேஸ் போகும். ஸோ டேட்டா பேஸ்லேருந்து வரப்போகிற டேட்டாவை எந்த ஃபார்மேட்டில் எப்படி ஷோ ஆகணுன்றது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்லேயே கிரியேட் ஆகும். ஸோ அதில் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அந்த சர்வர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில டெம்ப்ளேட்லாம் இருக்கும், அந்த வச்சுருப்பாங்க. இப்போ EJS, பக்கு அண்ட் ஹேண்டில் பார் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எதுனா ஒரு டெம்ப்ளேட் என்னாகும், சர்வர்லேருந்தே கிரியேட் ஆகி அந்த சர்வரில் அந்த டெம்ப்ளேட்டில் இந்த டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு என்னாகும், கிளைண்ட்டுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ டேட்டா வந்து நாவும் சர்வர்லேருந்து டேட்டா பேஸுக்கு போகுது. டேட்டா பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற டேட்டாவை அந்த சர்வர்லேயே வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் என்ன பண்ணும், ஃபிக்ஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணும், கிளைண்ட்டுக்கு ஷோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைண்ட் சைட் டெம்ப்ளேட் அப்படின்றது என்னென்னா, கிளைண்ட் சைட் ரெண்டரிங் அப்படின்றது என்னென்னா, கிளைண்ட் சைடில் வந்து கொடுக்க போகிற ஒரு ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து என்ன பண்ண போகிறோம், அது டேட்டா பேஸுக்கு போகும். ஸோ டேட்டா பேஸ்லேருந்து வரப்போகிற டேட்டாவை நம்ம கிளைண்ட்டில் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சர்வர் சைடில் பார்க்கும்போது டெம்ப்ளேட் வந்து சர்வரே கிரியேட் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இந்த கிளைண்ட் சைட் ரெண்டரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து கிரியேட் பண்ண மாட்டார். அந்த டெம்ப்ளேட் என்ன பண்ணும், அதுக்கு அந்த டெம்ப்ளேட்டை வந்து என்ன பண்ணணும்னா கிளைண்ட்டுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கிளைண்ட்லேயே அந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் ஆகி கிளைண்ட்லேயே அந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டேட்டாவை மட்டும் என்ன பண்ணுவாங்க, சர்வர்லேருந்து மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்க போகிற ரெக்வஸ்ட்டு அந்த ரெக்வஸ்ட்டு சர்வருக்கு போகுது. ஆனால் சர்வருக்கு போய் அந்த டேட்டா வரத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைண்ட் சர்வர்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணி சொல்லிடுவாங்க கிளைண்ட்டுக்கு. ஸோ அப்போ கிளைண்ட்டு என்ன பண்ணுவாங்க, அது ஒரு டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட், நீ கொடுக்க போகிற டேட்டா இந்த இடத்துல எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டிவ்னு போடுறோம் இல்லையா, இங்கே தான் அந்த டேட்டா வந்து உட்கார போகுது. ஸோ அப்போ அவனே என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட் சைட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீ கொடுக்க போகிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டேட்டா மட்டும்தான் உனக்கு கிளைண்ட்டுக்கு வரும். ஸோ டேட்டா மட்டும் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி இஷ்யூ வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் நீங்கள் எங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளைண்ட் சைட் ரெண்டரிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வர் சைட்லேருந்தே வரும்போது நமக்கு இஷ்யூ இருக்காது, அது டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். பட் ஆனால் கிளைண்ட் சைட்லேருந்து வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, அது அந்த 2 டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு இந்த மாதிரி என்ன ஆகும், ப்ராசஸ் மூவ் ஆகி போயிட்டுருக்கிற மாதிரியே தெரியும். அப்போ இந்த மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, அப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட் ரெண்டரிங் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிளைண்ட் சைட்லேயே டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாவை எக்ஸ்போஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது தான் ரெண்டரிங் கான்செப்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் டெம்ப்ளேட். தேர் ஆர் நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட் இன்ஜின் அவைலபிள் டுடே. இப்போது வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஃபெமிலியராக வந்து எல்லோரும் வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறது, நமக்கு எஜுகேஷன்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணுற டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா பக் அப்படின்னு சொல்லுவாங்க, PUGன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹேண்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா EJS அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மஸ்டெக் இருக்குது, ஸ்விக் இருக்குது அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் டு பி அவைலபிள். பட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா EJS டெம்ப்ளேட் பார்க்கறது கிடையாது, பக்கு பார்க்கறது கிடையாது. நம்ம பார்க்க போகிறது ஹேண்டில் பார் டெம்ப்ளேட். இதுதான் நமக்கு லேப் எக்ஸைஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹேண்டில் பார்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ஹேண்டில் பார்ன்றது இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் வி கேன் சப்போர்ட் டு பி இன் ஏ சர்வர் சைட் ரெண்டரிங் கான்செப்ட்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்ன்றது இஜேஎஸ் தான் ஃபஸ்ட்டு. இஜேஎஸ்க்கு அப்புறம் வந்து பக்கு அப்புறம் ஹேண்டில் பார் வந்தது. ஸோ பட் நம்ம ஹேண்டில் பார் நம்மளுக்கு எக்ஸசைஸ் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஹேண்டில் பார் போயிடுறோம். ஸோ ஹேண்டில் பார்ன்றது வந்து இஜேஎஸ் டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும். பட் இதுலேயும் வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். வாட் எவர் வி கேன் டூ இன் தட் பி இன் அப்ளிகேஷன்ஸ் வி ஆர் பி டூ யூஸ் டு இன் ஹேண்டில் பார் டெம்ப்ளேட். ஸோ இந்த ஹேண்டில் பார் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 3 பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஹேண்டில் பாரோட பிராக்கெட். நம்ம ப்ரோக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேண்டில் பார் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது தான் இது. ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து 2 பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நடுவில் வந்து உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் ஆகணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க அங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரோக்ராம் இருக்கும். நான் அதையும் சொல்லிடுறேன். அது ப்ரோக்ராம் வரும்போது தான் கிளியராக இருக்கும். ஸோ அப்போ இந்த இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிராக்கெட்ஸ் வந்து 2 பிராக்கெட்ஸ் போடலாம், இல்லைன்னா 3 பிராக்கெட்ஸ் போடலாம். சரிங்களா? ஸோ இது பில்டின் மஸ்டக் டெம்ப்ளேட்டிங் இன்ஜின். ஸோ தே ஆர் ஷேர் சம் சிமிலாரிட்டிஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சம் சிமிலர் மெத்தட் மட்டும் என்ன பண்ணுவாங்க, மாற்றி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா there are number of package they have been installed to be in handlebar express. அப்போ இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா இதுக்கு வந்து பிஃபோராக ஹேண்டில் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேண்டில் பார் என்ற டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸை டிபெண்ட் பண்ணி தான் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹேண்டில் பார் தான் என்ன பண்ணுவாங்க, அது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அது தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் பார் எக்ஸ்பிரஸ் வி நீட் டு ஸ்டோர் தி HTML கோட் இன் டு தி .hbs. அப்போ இதில் ஹேண்டில் பாரில் கிரியேட் பண்ண போகிற எல்லா ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா .hbsன்றதில் சேவ் பண்ணணும். சரிங்களா? .hbs அப்படி இல்லைன்னா அது எப்படி சேவ் பண்ணுன்றது நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமில் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்டென்ஷன் வியூ ஃபோல்டர் இன் தட் சோர்ஸ் டைரக்டரி as HBS looks for the pages in the view folder. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வியூ அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். இந்த ஃபோல்டர் உள்ள தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பார்க்கு மூலிமா ரன் பண்ண போகிற மொத்த அப்ளிகேஷனும் அந்த வியூன்ற ஃபோல்டர் உள்ளதாக இருக்கணும். ஏன்னா வியூன்றது இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோல்டர். தட் ஃபோல்டர் தி கேன் சப்போர்ட் டு பி இன் ஏ இன்ஜின். அது ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் வந்து புரியாது. வியூன்ற ஃபோல்டர் மூலிமா நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா ப்ரோக்ராமையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், உள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அது உள்ளதுமே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறது. இது வந்து ஹேண்டில் XBS வந்து எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக கொடுக்குற மெத்தடு. சிட்டிஸ் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஹேண்டில் பாரையும் உள்ளே எடுத்துகிட்டு வருவோம். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வியூ இன்ஜின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம என்ன பண்ணுவோம் செட் பண்ணுவாங்க. இது வந்து ஹேண்டில் பார்ன்ற ஒரு டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ண போகிறேன்றதுக்காக நான் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நான் முதலே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். வி ஆர் கோயிங் செட் டு தட் பி நியர் டேட்டா செட் பண்ணுறேன் நான். வியூ இன்ஜின் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டு, ஐ மீன் வியூ இன்ஜின் ஒரு டெம்ப்ளேட் வரப்போகுது. அது என்ன டெம்ப்ளேட் அப்படின்னா SBSன்றது ஹேண்டில் பார்ன்ற ஒரு டெம்ப்ளேட் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. நம்ம வாங்க ப்ரோக்ராம் உள்ள போயிடலாம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், டெர்மினலில் போயிட்டு நம்ம ஃபைல் இங்கேயே வந்து கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு ஈஸியான மெத்தட், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதில் வெளியே வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்போ ஹேண்டில் பார் HDB அப்படின்னு எதுனா கொடுங்க. ஸோ HDBன்னு கொடுக்குறேன் நான். HDBன்னு கொடுத்துட்டு ஃபோல்டரில் ஒன்றுமே கிடையாது. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய் என்ன பண்ணுறேன், இப்போ அந்த ஃபோல்டரை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே வரும். இப்போது டெஸ்க்டாப்பில் அந்த ஃபோல்டர் HDB, ஓகே, அந்த ஃபோல்டர் எடுத்துகிட்டு ஸோ அந்த ஃபோல்டர் வந்துடுச்சு. அந்த ஃபோல்டர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் மூலிமா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபோல்டர் வந்துட்டுங்களா, இந்த ஃபோல்டரில் இப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோல்டரில் கீழே ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ கோ டு டெர்மினல் போங்க. டெர்மினல் போகும்போது என்ன பண்ணுங்கள், நியூ டெர்மினல் கொடுத்தோன்னே நம்ம டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ டெர்மினல் வந்துடுச்சு. டெர்மினல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாருக்கு நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்பிரஸ் தேவை இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ வந்து NPM இன்ஸ்டாலேஷன் எப்படி தெரியும் உங்களுக்கு, NPM இன்ஸ்டால்
எக்ஸ்பிரஸ் ஐஃபன் சேவ். ஸோ நம்ம ஐஃபன் சேவ் எதுக்கு கொடுக்குறோன்னா, இப்போ எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நோட் மாடியூல் அப்படின்றது ஒரு மாடியூல்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். அந்த மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்பிஎஸ்ல என்ன பண்ணணும், நமக்கு வரணும் இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஹெச்பிஎஸ் உள்ள நம்ம வந்துட்டுருக்கோம். ஹெச்பிஎஸ் உள்ள நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஃபோல்டர் உள்ள எனக்கு என்ன ஆகும், எனக்கு இந்த நோட் மாடியூல்ன்ற ஒரு பேக்கேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜேசன்ற பேக்கேஜும் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நோட் ஜேஸ்ன்ற ஃபோல்டரில் தான் போய் சேவ் ஆகும். பட் ஆனால் இப்போ நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துலேயே வந்து நமக்கு சேவ் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறீங்க. ஸோ என்டர் அடித்தோடனே என்ன ஆகும், அதை வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். பண்ண போகிறோம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நோட் மாடியூல்ஸ் வந்துருச்சு. பேக்கேஜ்.json வந்துச்சு. பேக்கேஜ்.json கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னா, எக்ஸ்பிரஸ்ன்ற டிபெண்டன்சி மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஹேண்டில் பார் தேவைப்படுது இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நான் ஹேண்டில் பார் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அது சேம் இன்ஸ்டால் npm இன்ஸ்டால் இல்லையா? npm இன்ஸ்டால் express-handlebar. ஸோ npm install express-handlebars அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பார் நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிபெண்டன்சிலேயே நமக்கு இங்கே வந்து ஹேண்டில் பார் என்ன வெர்ஷன் என்னன்றது நமக்கு இங்கே ஷோ ஆகிடும். ஓகே, டன் முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே நமக்கு இங்கே மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஹேண்டில் பாரும் நமக்கு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு NPM கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்து நம்ம புது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் நமக்கு எரர் வராது. அதனால் நான் NPM கொஞ்சம் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். NPM அப்டேட் பண்ணிட்டோம்னா நம்ம என்னென்ன பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்றது ஒன்றும் அப்டேட் ஆகி நமக்கு வந்து சேவ் ஆகி நிற்கும். ஸோ அப்டேட்டும் ஆகிடுச்சு சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நோட் மாடியூல்ஸ் வந்துச்சு, பேக்கேஜ்.json வந்துச்சு, இப்போ எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் .js ஜேஎஸ்க்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட தியரட்டிக்கல் கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா, வியூ என்ற ஒரு ஃபோல்டர் உள்ள தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிரஸ் ஹேண்டில் பார்க்கு தேவையான எல்லா ப்ரோக்ராமும் உள்ள சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஜேசன் ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செப்பரேட் இல்லையா? ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம எதுவும் பண்ண ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஆப்ரேஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பட் எக்ஸ்போஸ் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹேண்டில் பார்ன்ற ஒரு ஃபோல்டர் உள்ள தான் நடக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஹேண்டில் பாருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு வியூன்ற ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறோம், வியூன்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். வியூஸ் சரிங்களா? வியூஸ் தான், ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஏற்கனவே எக்ஸஸ் ரன் பண்ணிட்டேன், அதை செக் பண்ணிடுறேன். ஓகே, வியூஸ் தான், வியூஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிடுறேன். வியூஸ்னு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அது என்ன ஃபைல் அப்படின்னா, ஹோம் டாட் ஹேண்டில் பார் அப்புறம் மெயின் டாட் ஹேண்டில் பார் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா, இப்போ மெயின் டாட்ன்றது ஒரு டிஃபால்ட் பேஜ். அது வந்து அந்த மெயின் டாட் என்ற ஒரு ஹேண்டில் பார் உள்ள தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண போகிறோம், எந்த ஃபைலை வந்து உள்ள, அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. மெயின் டாட் ஹேண்டில் பார்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஹோம் டாட் ஹேண்டில் பார்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ மெயின் டாட் என்ற ஹேண்டில் பாரில் தான் வந்து என்ன பண்ணுவோம், டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ எந்த இடத்துல எது வந்து உட்காரணுன்றதை நான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் ஹோம் டாட் ஹேண்டில் பார்ன்ற ஒரு ஃபைலில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த ப்ரோக்ராம் மூலிமா கொடுப்பேன் சரிங்களா? இதுதான் வந்து ஃபைல். இப்போ நான் இங்கே வந்து நான் ஜஸ்ட் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். பட் மற்றதெல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராம்லேயே போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க, ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லேஅவுட்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். சரிங்களா? லேஅவுட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள்.
ஸோ இதில் என்ன ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா home டாட் ஹேண்டல் பார் அப்படின்னு நீங்கள் அடிச்சாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் வந்துடும். அவங்களோட சிம்பிள் அது ஹேண்டல் பார் சிம்பிள் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்ஸில் ஒரு ஃபைலு, இது மெயின் டாட்டு ஹேண்டல் பார்ஸ். ஸோ இதுதாங்க நம்ம கிரியேட் பண்ண போகிற பேக்கேஜ். வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ சாம்பிள்னு ஒன்று இருக்குது, ஹோம்னு ஒன்று இருக்குது, மெயின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இது எப்படி கிரியேட் பண்ணுன்றதுன்னு சொல்லிட்டேன். எப்படி ஹேண்டில் பார் இன்ஸ்டால் பண்ணணுன்றதும் நம்ம இங்கே சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள், டேரெக்டாக இங்கே வந்திருக்கேன். ஸோ see that இதில் எந்த ஒரு சேஞ்ச் நான் கொடுக்கல. சாம்பிள் இருக்குது, மெயின் இருக்குது, ஹோம் இருக்குது. ஸோ வாட் எவர் வி ஆர் கிரியேட் டு பி இன் ப்ரீவியஸ். இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணமோ அதே தான் இங்கே இருக்குது. அது அப்படியே. ஆனால் என்ன, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் அந்த எக்ஸசைஸ் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் வி ஆர் கோயிங் டு த சேம் வே. நாம் என்ன பண்ணுன்றதை நீங்கள் அதிலிருந்து அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறோம், சாம்பிளில் தான் நம்ம பண்ண போகிறோம், மொத்தத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ மெயின் டாட் என்ற ஒரு ஹேண்டில் பார் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மெயின் டாட் ஹேண்டில் பார் அப்படின்றதுல என்ன இருக்குது அப்படின்னா, இதில் ஒன்றுமே கிடையாது, ஒரு HTML. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ண போகிறேன். இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிராக்கெட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இந்த பிராக்கெட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து 2 இருக்கலாம், இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம் 3 இருக்கலாம். 2 பிராக்கெட்ஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 பிராக்கெட்ஸ் போடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது பாடி. இதுதான் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்போஸ் பண்ணணும், என்ன கண்டென்ட் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து இது உள்ளே வந்துடும். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாட் ஹேண்டில் பாரில் இருக்குது. சரிங்களா? இன்னொன்று ஹோமில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹோமில் ஒன்றுமே வைக்கல. H2ல் ஒரு வி சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டட் யூசிங் எக்ஸ்பிரஸ் நோட் ஹேண்டில் பார் ப்ராஜெக்ட். இது மட்டும் தான் நான் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த மெயின் ஹேண்டில் பாரில் நமக்கு நான் வந்து இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதை ரன் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். பேக்கேஜ் தேவையில்லை. அண்ட் சாம்பிள். ஸோ சாம்பிளில் தான் நம்ம வந்து முக்கியமான கான்செப்டே இருக்குது. ஸோ இப்போ சாம்பிள் ப்ரோக்ராம் தான் நமக்கு வந்து நான் கரெக்டாக தெரியணும். இப்போ சாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது சாம்பிளில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரஸ் நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா ஹேண்டில் பார் இன்ஸ்டால் பண்ணால் எக்ஸ்பிரஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ எக்ஸ்பிரஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வர வைக்கிறோம். ஸோ எக்ஸ்பிரஸ் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே போகிற வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அப்போது வேர் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு ரெக்வயர் எக்ஸ்பிரஸ். எந்த ஒரு மாடியூலாக இருந்தாலும் நீங்கள் ரெக்வயர்ன்ற ஒரு கான்செப்ட் மூலிமா நம்ம பண்ணுவோம், நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து அதை யூஸ் பண்ணி ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இன்ஜின் ஈக்குவல் டு ரெக்வயர் எக்ஸ்பிரஸ் ஹேண்டில் பார். அப்போ எக்ஸ்பிரஸை நான் பண்ண போகிறேன், நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு இன்ஜின் சொல்லி என்ன பண்ண போகிறேன், அந்த எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஆப் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அப்போது கான்ஸ்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 3000 அப்படின்னுச்சுன்னா என்ன பண்ணேன், இந்த போர்ட் நம்பரை எனக்கு என்ன பண்ணு, லிசன் பண்ணு. அதாவது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டு பி கிரியேட் ஏ சர்வர் இன் போர்ட் நம்பர் ஆஃப் 3600. 3600ல் ஒரு போர்ட் நம்பர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் செட். ஸோ இப்போ இங்கே தான் நம்ம முக்கியமானது இருக்குது. ஆப் டாட் செட்டுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிரஸ்லேயே கொடுத்துருப்போம், நான் அங்கேருந்தே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த ஆப் டாட் செட் அப்படின்றதுக்குன்னா இப்போ நான் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வியூ இன்ஜின் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது ஆப் டாட் செட் வியூ இன்ஜின் செட் பண்ணிட்டேன். அது என்ன வியூ இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பார்ன்ற ஒரு டெம்ப்ளேட்டோட இன்ஜின். இப்போ இஜேஎஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இஜேஎஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். நல்லா நான் வச்சு இப்போ இது இஜேஎஸ் யூஸ் பண்ணுறேன்னா இங்கே இஜேஎஸ், இல்லை பக் அப்படின்னா பியூஜி. அதாவது நீங்கள் என்ன டெம்ப்ளேட் இன்ஜின் செட் பண்ணிக்கிறீங்களோ
அந்த டெம்ப்ளேட்டோட இன்ஜின் நேமை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நாம் யூஸ் பண்ணிக்கிறது ஹேண்டில் பார்ஸ் இன்ஜின் அண்ட் ஹேண்டில் பார்ஸ் டெம்ப்ளேட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் செட் வியூஸ் ./views. அப்போ இந்த வியூன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏற்கனவே உள்ள சப் ஃபோல்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா வியூவில் என்ன பண்ணோம், ./views அப்படின்னா ./viewவில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும், மொத்த ஃபைலையும் என்ன பண்ணணும் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே இன்ஜின் செட் பண்ண மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், வியூஸில் ./viewவில் போய் பாருங்கன்ற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம அவனுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபைலும் வந்துடுச்சு. நான் இங்கேயே வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கூகுளில் போயிட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி express.com போனீங்க அப்படின்னா express.js.comல போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நான் இங்கே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் காமிச்சிடுறேன். இது எக்ஸ்பிரஸ் இல்லைங்களா, எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன்ஸ் செட். ஸோ இப்போ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா app.set, அதாவது நேமு வேல்யூ, அதாவது கீ வேல்யூ பேர் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த மாதிரி கீ வேல்யூ பேர் நான் app.set டைட்டில் மை சைட். இப்போ மை சைட்ன்றது நான் எங்கன்னா வச்சிருப்பேன். சரிங்களா, மை சைட்ன்றது நான் எங்கன்னா வச்சிருப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், app.set மை சைட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா app.get டைட்டில் அப்படின்னு எங்கன்னா நீங்கள் கொடுத்தாவே போதும், அந்த மை சைட்னா ஆகணும் எனக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். புரியுதா? இப்போ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் எதனா ஒன்று கொடுக்குறேன் டைட்டில், அந்த டைட்டில் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த டைட்டிலில் செட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டே செட் பண்ணிடுறேன் app.set டைட்டில் ஆஃப் மை சைட்டு. இப்போ லேர்ன் வித் யாகு என்ற ஒரு சைட்டு வந்து எனக்கு எதுனா எக்ஸ்போஸ் ஆகணும். அப்போ அது நான் என்ன பண்ணுவேன், இங்கே மேலே செட் பண்ணிடுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், அது கீழே கால் பண்ண போகிறேன். app.get டைட்டில் மட்டும் கொடுத்தா போதும். அப்போ டைட்டில் நான் கொடுத்தாவே அப்போ அந்த மை சைட்டுன்ற ஒரு என்னோட வெப்சைட்னாவும் இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுக்காக தான் வந்து app.setன்னு சொல்லுவாங்க. ஸோ app.setன்றது எதுக்குன்னா நேம் வேல்யூ. நேம் என்ன ஒன்றா கொடுத்துக்கோ, வேல்யூ அந்த நேமுக்கு எந்த வேல்யூ நீ செட் பண்ணுறியோ அந்த வேல்யூ வந்து நான் பண்ண பக்கத்தில் கொடுத்துரு. நெக்ஸ்ட் நீ கால் பண்ணும்போது app.get நீ அந்த நேமை யூஸ் பண்ணால் மட்டும் போதும், அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் ஃபெச் பண்ணி உனக்கு எடுத்து ஷோ பண்ணி கொடுத்துரும். இதுதான் வந்து app.set. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம இந்த வியூ இன்ஜின் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த வியூ இன்ஜின் வந்து பாருங்கள், இங்கே கீழே அப்படி தள்ளிட்டே வாங்க, இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் வியூ இன்ஜின் அப்படின்றது எதுக்குன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃபால்ட் இன்ஜின் எக்ஸ்டென்ஷன் டு யூஸ் ஆஃப் எ ஒமிட்டட் லைக். வியூ இன்ஜின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தி ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறீங்க, ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதுனா ஒரு வியூ இன்ஜின் மூலிமா தான் ரன் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வியூ இன்ஜின் இல்லாமல் நம்ம அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வியூ இன்ஜினை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூன்ற ஒரு டைரக்டரி மூலிமா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் வியூஸ், ரைட். இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா /views. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம், அதை நீங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டைரக்டரி இஸ் a directory or an array of directory of application views. If an array, the views are looked up to a order they occur in that array. அந்த வியூஸில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ மொத்தத்தையும் என்ன பண்ணுவோம் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு மெத்தட் தான் இது வியூஸ். ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராமில் நம்ம இங்கே கால் கொடுத்துருப்போம். நம்ம ப்ரோக்ராம்லேயும் வந்து அதுதான் இங்கே இருக்குது. சரிங்களா? வியூஸு /views. அப்போ வியூஸ் உள்ள ஃபோல்டரில் இருக்கிற மொத்தத்தையும் நான் எடுத்து ஆக்சஸ் பண்ணதுக்காக நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த இடத்துல ஹேண்டில் பார் கொடுத்துட்டேன், இந்த இடத்துல இன்ஜின் கொடுத்துட்டேன், ரைட். பட் ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறோம், நான் ஹேண்டில் பார் அப்படின்றது இதுதான் வந்து என்னோட டெம்ப்ளேட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுதான் வந்து என்னோட டெம்ப்ளேட்டு. ஸோ இப்போ இங்கே ஹேண்டில் பாரின்னு தான் கொடுத்துருக்கேன். பட் நம்ம படிக்கும்போது வந்து .hbsன்னு சொன்னோம். பட் ஆனால் இங்கே நான் வந்து அப்படி சொல்லலை, வெறும் ஹேண்டில் பார் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே நீங்கள் ஹேண்டில் பார்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயும் வந்து நீங்கள் ஹேண்டில் பார் தான் கொடுக்கணும். EJSனால் இங்கே .EJS, இப்போ PUGனா .PUG தான் கொடுக்கணும். பட் ஆனால் ஹேண்டில் பண்ணுறது பெரிய நேம், அப்போ எக்ஸ்டென்ஷனை போடும்போது நமக்கு என்ன பண்ணணும், அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இன்ஜின் நேமை நான் மாற்றுறேன். ஸோ அப்போ இன்ஜின் நேம் என்ன பண்ணுறேன், நான் மாற்றுறேன்.
அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு இன்ஜின் நேம் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து இன்ஜின் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கான கோடிங்கு. ஸோ அப்போ இன்ஜின் நேம் நான் என்ன பண்ண மாற்றுறேன். ஸோ ஆப் டாட் இன்ஜின் இங்கே நான் ஹேண்டில் பார்னே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேணும்னா இந்த ஹேண்டில் பாருக்கு பக்கத்தில் ஹேண்டில் பாருக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெச்பிஎஸ் கூட கொடுங்க, தப்பே கிடையாது. ஹெச்பிஎஸ். ஸோ வாட் எவர் வி ஆர் கோயிங் டு டூ இன் த பி நேம், தட் நேம் வி கேன் கால் டு டாட் ஹெச்பிஎஸ். அந்த நேம் என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் டாட் ஹெச்பிஎஸ்ன்னு போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. பட் நாங்கள் ஹேண்டில் பார்னு கொடுத்ததுனால நான் ஹேண்டில் பாரே விட்டுறேன். பட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கே ஹெச்பிஎஸ் இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற இந்த இன்ஜின் தான். இந்த இன்ஜினில் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் தான் என்ன பண்ணணும், இங்கே டாட் எக்ஸ்டென்ஷன் வரணும். சரிங்களா? அப்போ நான் இங்கே ஹேண்டில் பார் ஸ்னேக் கொடுத்ததுனால இங்கேயும் டாட் வந்து ஹேண்டில் பார் ஸ்னேக் கொடுத்துட்றேன். நீங்கள் ஹெச்பிஎஸ்னால் இங்கே ஹெச்பிஎஸ் போட்டுங்க, தப்பே கிடையாது. அடுத்து பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் டிஃபால்ட் லேஅவுட். இந்த பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட் எக்ஸ்டென்ஷனுக்காக கொடுக்கறது. இன்னொரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணுறதை நம்ம கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து அடுத்து இன்ஜின் டிஃபால்ட்டாக நான் வந்து மெயின் பேஜ் எனக்கு ரன் ஆகு அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இன்ஜின் டிஃபால்ட் லேஅவுட் ஆஃப் மெயின் அப்படின்னா இப்போ வந்து நான் இந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், மெயின் பேஜ் ரன் ஆகும். மெயின் பேஜ் ரன் ஆகுச்சுன்னா இந்த பேஜ் ஃபஸ்ட் நமக்கு ரன் ஆகுமா, இந்த பேஜ் ரன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டு சர்வரில் கிரியேட் ஆகிடுது. கிரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப் டாட் செட்டில் வந்து ஹேண்டில் பார் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப் டாட் செட்டில் வியூஸ் போட்டிருக்கேன். ஆப் டாட் கேட்டு ஸ்லாஷ்னா இப்போ இந்த ஃபோல்டரில் இருக்கிற மொத்தத்தையும் அதை எடுத்துக்க போகுது. ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆர் ரெண்டரில் ஹோம். அப்போ ஹோமில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை அந்த மெயின் ஒரு பேஜில் எனக்கு என்ன பண்ணு, எக்ஸ்போஸ் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி எனக்கு டிஸ்பிளேல ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போ மெயினில் வந்து இதுதான் இருக்குது. இது வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டேன். இது சர்வர்ஸில் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் கால் பண்ணுறேன். இப்போ ஆப் டாட் கெட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதும் ரெஸ்பான்ஸ் டாட் ரெண்டர் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணுவோம், அதாவது அந்த டெம்ப்ளேட்டில் நீ இந்த ஹோமில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை போய் என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதை ரன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுதான் அப்ளிகேஷன், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து ஹேண்டில் பார். பட் இதுக்கு வந்து நிறைய வேறு அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே வந்து அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ இது எப்படி ரன் பண்ணுறாங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போது வாங்க, இப்போ எப்படி டெர்மினல் போகிறோம். ஸோ டெர்மினல் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இதை ரன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது இதுதான் வந்து கான்செப்ட். எதனா டவுட்னா கேட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எக்ஸசைஸ் நம்பர் 4ல் இருக்குது, இங்கே இருக்குது. பட் ஆனால் இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எடுக்க போகிறோம். சிடி EX4 என்டர். ஸோ EX4ல் வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நார்மல் ரன்னிங் தான், நோட் sample.js. ஸோ எனக்கு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே sample.js கொடுத்த உடனே நமக்கு எரர் எதுனா இருந்தால் நமக்கு எரர் வரும். எரர் எதுவும் இல்லைன்னா நம்ம அந்த ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த போர்ட் நம்பர் லிசனிங் அதெல்லாம் நம்ம இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. அது வேணால் நம்ம இங்கே சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், அந்த வேல்யூ கொடுக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் 3600 தானா. ஸோ 3600 தான். ஸோ 3600 என்டர் அடிங்க. See, it's be successfully executed. So we are successfully created using Express Node.js handlebar project. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இந்த மெயினில் இந்த பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள இந்த ஹேண்டில் பாரில் யூஸ் பண்ணியிருக்க இந்த கண்டென்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதே நான் இன்னொன்று காப்பி பண்ணுறேன், இங்கே பாருங்கள். இந்த இதில் என்ன பண்ண போகிறேன், ஹாய் கண்ட்ரோல் சேவ். சரிங்களா? கண்ட்ரோல் சேவ் பண்ணி நம்ம இங்கே
ரெஃப்ரெஷ் பண்ணாவே போதும் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ வெல்கம் டு லேர்ன் வித் யாகு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார். ஸோ நீங்கள் இங்கே எப்படி கொடுக்குறீங்களோ அதுதான். இப்போ நான் இங்கே டேக் கொஞ்சம் மாற்றுறேன். இப்போ H1 போடலாம். H1 டேக் கண்ட்ரோல் C மாறிடுச்சு பாருங்க. ஸோ தட் இஸ் அ வே வி ஆர் கோயிங் டு எக்ஸ்போஸ். இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்போஸ். ஸோ அப்போ இந்த மெயினில் என்னன்னா இங்கே டெம்ப்ளேட் இருக்கும். இந்த ஹோமில் என்ன இருக்கும்னா நீங்கள் கொடுக்க போகிற கண்டென்ட் இருக்கும். நீங்கள் என்ன கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுனீங்களோ அந்த கண்டென்ட் அங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம எழுதுவோம். இதுதான் வந்து ஹேண்டில் பார் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 4. சரிங்களா? எக்ஸசைஸ் நம்பர் 4 கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் உடனே நான் போட்டுடுறேன். ஓகே, தேங்க்யூ.